ஓம் குருவே போற்றி. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதிடர் கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி மதியம் 1:24 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த நிகழ்வின் மூலம் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிடபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக 12 ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள், இளம் வயதைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு, அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம். குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல. நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய, உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான். எந்த வழியிலும் நீங்கள் தவறான வழியில் சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக, சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக, உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார். அதே போல குருவினுடைய அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள். மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள். சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள். தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு. அந்த குருவிற்கு நாம் குரு பயிற்சி நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும். அங்கே அவருக்கு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் செய்யப்படும். மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள். குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள். அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம். கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே, ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும், அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும். நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்தில் நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசான்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களுடைய வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித்தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஆசான்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு காணிக்கையாக அது மாறும். அதனால் நீங்கள் தவறாமல்
உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார். அவரை நீங்கள் போற்ற வேண்டும். அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன். அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்று வரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன். அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதே போல குரு எந்தெந்த ராசிக்கு அருள்பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம். மகர ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது, வரும் காலத்திலே குருவினுடைய ஆதிக்கம் நமக்கு எந்தெந்த வகையிலே நன்மைகளை செய்யும் என்பதை இப்போது நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக மகர ராசிக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டிற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிகாரியாக வரக்கூடியவர். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரஸ்தானம், நம்மளுடைய தன்மானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான 2 வீட்டிற்கு அதிகாரியாக வழங்கக்கூடியவர் குரு பகவான். பொதுவாக 12ஆம் இடத்திற்கு அதிகாரியாக வருவதால் 12ஆம் இடம் என்பது ஒரு சுப வீடு என்பதால் 12ஆம் வீட்டுக்கு அதிகாரியாக உள்ள குருவும் சுப கிரகம் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு சுப விரயங்களைத்தான் அதிகம் தர வேண்டியவர். வீண் விரயங்களை அதிகம் தர வாய்ப்பில்லை. 3 குடையவனாக குரு பகவான் அருள் பாலிக்கின்ற பொழுது உங்களது இளைய சகோதர சகோதரியின் மூலியமாக உங்களுக்கு ஒரு சுகமான காரியங்கள், நன்மையான காரியங்கள், அவர்கள் மனதிலும் தூய்மையான எண்ணத்தோடு இருப்பவர்களாக அவர்கள் இருப்பதற்கு குரு வழிகாட்டுவார். இது பொதுவான ஒரு விதி. ஆனால் உங்கள் பிறவி ஜாதகத்திலே லக்கினத்தின் அடிப்படையிலே குரு பகவான் ஒரு தவறான இடங்களிலே சென்று அமர்ந்து விட்டால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டியவரால் செய்ய முடியாது போய்விடும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் ஒரு தூய்மையானவராக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் குரு பாவ வீட்டிலோ பாவ கிரகத்தினுடைய சேர்க்கையிலோ அமர்ந்து விட்டால், அவர் சக்தியை இழக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி அவர்கள் இருக்க மாட்டார்கள். உங்களுடன் பிறந்தவர்கள் சுப விரயங்களை தர வேண்டிய குரு பகவான் அந்த சுப விரயங்களை விடுத்து வீண் விரயங்களுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்று விடுவார். பொதுவாக குரு அந்த காரியத்தை செய்யாமல் விட்டாலும் அந்த வீட்டிற்கு அதிபதி அந்த வேலைகளை செய்து விடுவார். ஏன்னா குரு பகவான் பெரும்பாலும் ஒரு தீய காரியங்களை செய்வதற்கு துணிய மாட்டார். நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். எவ்வளவு பள்ளத்தில் விழுந்திருந்தாலும் காப்பாற்றி மேலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தை உள்ள ஒரு கிரகம். ஆனால் அவர் செய்ய முடியாது கையை கட்டி போடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் 12 ராசி வீடுகளிலே உங்கள் லக்னத்தின் அடிப்படையிலே அமைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் குரு பாதகமாக இருந்திருப்பாரே ஒழிய, அதாவது நன்மை செய்ய முடியாமல் போயிருப்பாரே ஒழிய, மற்றவர்களுடைய ஜாதகங்களில் எல்லாம் கண்டிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக பல அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த மகர ராசிக்காரர்கள் பெற்றிருப்பார்கள். தாங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை எல்லாம் ஒரு சுப விரயங்களுக்காக பயன்படுத்தியிருப்பார்கள். சொந்த வீடுகளை கட்டி நல்ல ஒரு கால்நடைகளை வளர்த்து இப்படி பிறருக்கு உதவக்கூடிய வகையிலே நன்மையான விஷயங்களை செய்து அந்த குடும்பங்களிலும் விளக்கேற்றி அவர்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஒளியை தந்திருப்பார்கள். ஆனால் மேற்கூறிய ஒரு பாவ வீடுகளிலே பாதிக்கப்பட்ட இடங்களிலே குரு அமர்ந்து விட்டால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் தலையிலாக மாறிவிடும்.
எந்த வகையிலும் அவர்கள் நேர்மையானதாக இருக்க வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஒரு கடகு அளவும் ஒரு நன்மை செய்ய முடியாத அளவிற்கு மாறிவிடுவார்கள். ஒரு சுய சிந்தனையே இல்லாமல் பிறருடைய யோசனையை கேட்டு வழிநடந்து யாருக்கு எந்த பாதகம் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றுவிடுவார்கள். இவற்றுக்கெல்லாம் ஒரு அஸ்திவாரமாக விளங்கக்கூடியது குரு பகவான். அவர் சுபிட்சமாக ஜாதகத்திலே அமைய வேண்டும். ஏனென்றால் சனி பகவான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாவ கிரகம். மகரம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த பாவ வீடு. பல நிகழ்வுகளிலே நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றீர்கள் என்றால் பல கொடிய காரியங்களை செய்து சிறையிலே வாடுகின்ற பலரை நீங்கள் தேடினால் அதிலே 160% மேலே மகர லக்னம் மகர ராசியை சார்ந்தவர்கள் அங்கே இருப்பார்கள். அதற்கு காரணம் வீரியமிக்க வீடு அது. அங்கே செவ்வாய் உச்சபலம் அடைகின்ற வீடு அது. எதற்கும் அஞ்சாமல் ஒரு நிமிடத்திலே ஒரு காரியத்தை செய்து முடித்துவிட்டு அந்த செயலுக்கு உரிய சிறிய வேதனையை கூட அவர்கள் வெளிக்காட்டாமல் சென்று விடுவார்கள். அந்த 2 கிரகங்களும் அதே வீட்டிலே அமைந்து விட்டால் கேட்கவே வேண்டியதில்லை. எண்ணி துணிக கர்மம் என்பது போல எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் டக்கென்று செய்து அதன் விளைவுகளை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதற்கான தண்டனைகளையும் தாராளமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வீடு மகர வீடு. அந்த வீட்டிற்கு குருவினுடைய அனுக்கிரக பார்வை விழுந்து கொண்டிருந்தது. உங்கள் பிறவி ஜாதகத்தின் அடிப்படையிலே குரு உங்களுக்கு பலம் இல்லாதவராக இருந்து வந்தாலும் அந்த வீட்டிற்கு சுபகிரகமான குருவினுடைய பார்வை விழுந்த பொழுது பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு வந்தீர்கள். பல பிரச்சனைகள் என்றால் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனையை தரக்கூடிய வகையிலே, உங்களுக்கு இடையூறும் இடைஞ்சல்களும் தரக்கூடிய வகையிலே, பிறர் மூலியமாக உங்களுக்கு வஞ்சகத்தின் மூலியமாக நீங்கள் அடைந்து வந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அரணாக குரு பகவான் இருந்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு குரு பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்திலே வந்து அமர்ந்து விட்டார். பொதுவாக 12ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் என்பது மகர ராசிக்கு ஒரு நன்மை செய்ய முடியாத ஒரு இடம்தான். அந்த இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு ஒரு சுபஸ்தானத்திலே வந்து அமர்வதை விட அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்திலே வந்து அமர்கின்ற பொழுது ஒரு சக்திமிக்க கிரகமாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக மாறிவிடும். ஏனென்றால் குரு பகவான் இந்த மகர ராசியில் நீசபலம் அடைந்து விடுவார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அமையப்பட்டிருக்கின்றது என்றால், நீங்கள் பல ஏடுகளிலே நீங்கள் கண்டு அதை வாசிக்கின்ற பொழுது மிகுந்த சக்தி வாய்ந்த கிரகமான குரு பல இடங்களிலே சென்று அருள்பாலிக்க வேண்டிய ஒரு குரு ஒரு வீட்டிலே வந்து அமர்ந்து விட்டால் அங்கிருந்து 3 பார்வைகளை செலுத்தி அந்த 3 வீடுகளையும் வளமிக்க வீடாக மாற்ற வேண்டியவர் குரு. ஆனால் மகர ராசிக்கு வந்துவிட்டால் அங்கே மறைந்து போய் விடுகின்றார். சக்தியை இழக்கின்றார். இறந்தவருக்கு சமமாக மாறிவிடுகின்றார். அந்த பார்வை என்பது விழுகின்ற வீடுகளெல்லாம் உங்களுக்கு இருள் சூழ்ந்த வீடாக மாறிவிடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு வீடு இந்த மகர வீடு. அந்த வீட்டிலே எதற்கும் அஞ்சாத துணிந்து செயலாற்றக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து உச்சபலம் அடைகின்ற நிலையிலே அமையப்பெறும் வீடு அது. பல பாவ புண்ணியங்களுக்கு கணக்கு போட்டு தீர்வு தரக்கூடிய கிரகமான சனி பகவானுடைய வீடு அது. அப்படிப்பட்ட வீடுதான் மகர வீடு. அதனால்தான் அந்த வீட்டை பற்றி இவ்வளவு விவரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வீட்டை லக்கினமாகவோ ராசியாகவோ பெற்றவர்கள் சுபகிரகம் உங்களுக்கு அனுசரணையாக இல்லாவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் பாதகங்களை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. அது பிறவி கடன். முன்னோர்கள் செய்த பாவ வினையை அனுபவிப்பவர்கள் மட்டுமே மகரத்திற்குள்ளே பிறக்க முடியும். அப்படிப்பட்ட பாவ கடனை தீர்ப்பதற்காக வந்தவர்களாகத்தான் மகர ராசிக்காரர்கள் இருப்பார்கள்.
அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குருவினுடைய அனுக்கிரக பார்வை என்பது காத்து வந்தது. இப்பொழுது பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு குரு பகவானுடைய 9ஆம் பார்வை விழுகின்றது. அந்த ராசிக்கு 2ஆம் வீட்டில்தான் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த மகர ராசிக்கு மீண்டும் ஒரு பாதுகாப்பு விடிவு கிடைக்குமா, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்ற கேள்விகள் உங்களிடத்தில் எழும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக அது கிடைக்கும். என்னடா இப்படி நம்மை பற்றி தவறாக சித்தரித்து பேசிக்கொண்டிருக்கின்றாரே என்று நீங்கள் எண்ணலாம். இது 100க்கு 200% உண்மையான விஷயம். அதனால் நீங்கள் அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். கேட்டால்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். நீங்கள் முதலில் உங்களை உணர வேண்டும். அதனால்தான் இந்த ஒரு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். குரு பகவானுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிநாதன் மீது விழுந்து விட்டது. அதே போல உங்கள் ராசிநாதனும் ஒரு சுபகிரகத்தினுடைய சாரத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அது குரு. குரு சாரத்தில் அமர்ந்து அந்த குருவால் பார்க்கப்படுவதால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பாதுகாப்பும், நீங்கள் என்னதெல்லாம் எண்ணி இருக்கின்றீர்களோ எண்ணியவையெல்லாம் ஈடேற வேண்டும் என்ற ஒரு அருள்வாளிப்பான ஒரு விஷயங்கள் நடக்கப் போகின்றது. குரு 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக 3ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் விளங்கி 6ஆம் வீட்டில் இருந்து பார்ப்பதால் பல ஒரு எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு கடக வீடு. அந்த வீட்டில்தான் குரு உச்சபலம் அடைகின்றார். மிகுந்த சக்தி வாய்ந்தவராக விளங்க வேண்டிய ஒரு கிரகம் குரு கடகத்தில், அந்த கடகத்திற்கு பக்கத்து வீட்டில் வந்து அமர்ந்து விட்டார். அதனால் அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த ஈர்ப்பு விசையை கண்டிப்பாக அவர் எடுப்பார். அதனால் அந்த 7ஆம் வீடு என்பது சுப வீடு. அந்த சுப வீட்டில் இருக்கின்ற அந்த சக்திகளை அவர் அருகில் இருந்து பெற்று நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இப்பொழுது உங்களுக்கு 7ஆம் இடமும் சுபிட்சம் பெறுகின்றது. காரணம், குருவினுடைய மங்கள ஒளியால் 7ஆம் இடத்திலே அந்த வெளிச்சம் பரவி பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கின்றது. திருமண தடையை ஏற்படுத்தி திருமணம் ஆகாமல் இருந்து வருகின்ற இந்த மகர ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் ஈடேறிவிடும். அதனால் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு கடக வீடு, அந்த வீட்டிற்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்த சனியும் ராகுவும் திருமண தடையையும் சனி தோஷத்தையும் சர்ப்பதோஷத்தையும் ராகு கேது தோஷத்தையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக திருமண உறவிலே உங்களுக்கு விரிசல்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். நல்ல ஒரு அந்யோன்யமான திருமண தம்பதிகள் கூட மனக்கசப்பினால் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது பிரிந்து சென்று வேறு இடங்களில் வேலைகளை செய்து வாழ்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இவற்றிற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே இனி வருகின்ற காலங்களிலே தம்பதி சமோச்சயமாக நீங்கள் நிச்சயமாக நல்ல உறவோடு வாழ்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். திருமண தடை விலகி இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கின்றது. படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற அந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கிடைத்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்ல நிறுவனங்களிலே பணிபுரிவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதே போல இந்த மகர ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு கடனால் வந்த பிரச்சனை, சம்பாதித்தவைகள் எல்லாம் கடனுக்கு போய் சென்று விட்டது. ஏனென்றால் பிறவி ஜாதகத்திலே குரு பகவான் நல்ல இடத்திலே அமையாமல் போய்விட்டால் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணங்களிலே நிறைய பணம் கடனுக்காக சென்றுவிடும், விரயமாக மாறும். ஏனென்றால் 12 குடையவன் குரு உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி. நல்ல இடத்திலே அமர்ந்திருந்தால் உங்களுக்கு சுப விரயமாக இருந்திருக்கும். பாவ இடங்களிலே அமர்கின்ற பொழுது வீண் விரயமாக மாறிவிடும். அப்படி வீண் விரயமாக மாறிய அந்த மகர ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு நீங்கள் எங்கே துளைத்தீர்களோ, எங்கே இழந்தீர்களோ அங்கிருந்தே மீட்டு மீண்டும் உங்கள் குடும்ப ஸ்தானத்திற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இப்போது தரப்போகின்றார்.
6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் நிச்சயமாக இழந்தவை உங்கள் வீட்டிற்கு வந்து சேரப்போகின்றது. நிச்சயமாக எதிரிகள் உங்களுக்கு வழிவிட்டு நின்று நீங்கள் வாழ்வதற்கு ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஏனென்றால் எதிரிகள் என்பவர்கள் 6ஆம் வீட்டிற்கு உரியவர்கள், நமக்கு பாவிகள் அவர்கள். ஒரு சுபகிரகம் அந்த வீட்டிலே 6ஆம் வீட்டிலே அமர்கின்ற பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மை அந்த வீட்டிற்கு வந்துவிடும். அப்பொழுது அந்த வீடு பாவ வீடாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த வீடு சுபிட்சமாக சுப வீடாக மாறி அங்கு இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரியாக கொலைபாதகம் மிக்கவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மனதிலே நல்ல எண்ணங்கள் உதயமாகி உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, உங்கள் செல்வத்தை பிடுங்கியவர்கள் உங்களுக்கு தரக்கூடியவர்களாக மாறி நல்ல நிலையிலே உங்கள் குடும்பம் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை தரப்போகின்றார்கள். அது குருவினுடைய அனுக்கிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குரு உங்களுக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்தாலும் நெகட்டிவான விஷயங்களை யாராவது உங்களுக்கு சொல்லி மனதிலே கஷ்டங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் அதை வெற்றியாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை குரு 6ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கின்றார். 6ஆம் இடம் என்பது பல வெற்றிகளை ஈட்டித்தரக்கூடிய ஒரு இடம், மன வலிமையை தரக்கூடிய ஒரு இடம், எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு சுபகிரகம் உங்களை பார்த்து, உங்கள் ராசியை பார்த்து உங்கள் மனதை குளிர்விக்கின்றது என்றால் நிச்சயமாக நன்மையாகத்தான் இருக்குமே ஒழிய பாவமாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தைரியமாக நீங்கள் காரியத்தில் இறங்கலாம். அடுத்து 5ஆம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடை பார்க்கின்றார், தொழிற்சாணத்தை. அதனால் தொழில் மூலியமாக நீங்கள் இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கின்றது. தொழிலை சம்பாதிக்கின்ற அத்தனை வரவுகளும் உங்கள் குடும்பத்திற்கு சென்று சேர்ந்துவிடும். அங்கே அமர்ந்திருக்கின்ற ராகு குருவினுடைய சாரத்திலே அமர்ந்த குருவால் பார்க்கப்படுவதால் தடைகளையும் இடையூறுகளையும் இன்றி தொழில் நடத்துவதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பை தருகின்றார்கள். புதிய தொழில்கள், அறிமுகமில்லாத தொழில்கள், தெரிந்தே வைக்காத தொழில்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. புதியவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே நுழைந்து உங்கள் வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களது பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்குரியவராக இருந்து வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நிலையிலே முன்னேறுவதற்கான வாய்ப்பை பெறுகின்றார்கள். குறிப்பாக பெண்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலியமாக தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாக விளங்கப் போகின்றார்கள். அதேபோல புதிய சொத்துக்கள் வாங்கி சந்தோஷத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நகைகள் புதிதாக வாங்கி நீங்கள் வீண் விரயம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சுப விரயம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக நகையோ அல்லது பொருட்களோ இடமோ வாங்கி அதை பிள்ளைகளுக்கு சமர்ப்பிப்பதற்காக நீங்கள் செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தனவரவு என்பது கண்டிப்பாக குடும்பத்திற்கு நன்றாக இருக்கின்றது. கடன் தீரும், வருமானம் பெருகும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும், இல்லறம் சந்தோஷமாக மிளிரும், ஒரு சுகமான ஆரோக்கியமான தாம்பத்திய உறவுகள் கணவன் மனைவியிடத்திலே இனி கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அதே நேரத்திலே நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்ற 2025ஆம் ஆண்டு, அது முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரை குரு பகவான் வக்ரகதி அடைகின்ற நேரம். மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்திலே நீங்கள் யாரிடத்திலும் எந்த பிரச்சனைகளும் அம்பும் வழக்கும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால் புதிய வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எதிரிகளுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தேவையில்லாமல் கடன் வாங்கி வீண் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களது இல்லற துணையோடு கருத்து வேற்றுமையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிள்ளைகளிடத்திலே ஏதேனும் நீங்கள் பிரச்சனையை உருவாக்கி பிள்ளைகளிடத்திலிருந்து விலகி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், குரு பகவான் புத்திர காரகன். அவர் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்து
12ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளே உங்களை விட்டு விலகி சென்று வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே தேவையில்லாமல் மனக்குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடாது. தீர்க்கமாக யோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும். நீங்கள் இந்த வருடம் முழுவதும் முடிந்தவரை வியாழக்கிழமை அந்த குரு ஓரையிலே சென்று சிவாலயங்களுக்கு சென்று சிவ ஆலயங்களில் இருக்கின்ற குரு பகவானை வழிபட வேண்டும். பொதுவாக நவகிரகங்களுக்கு சென்று குருவுக்கு நீங்கள் அபிஷேகங்கள் செய்து வந்தால் அல்லது கையெடுத்து வணங்கி வந்தாலே போதும், நிச்சயமாக பல நல்ல காரியங்கள் நடக்கும், கடன் தீரும், சுகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.